அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இப்போ ஒரு பயங்கரமான கள்ள விளையாட்டை விளையாட தொடங்கிட்டாங்க. ஈரானோட ட்ரோன் மாதிரியே போலி ட்ரோன்களை வச்சு அண்டை நாடுகளை அடிச்சுப்புட்டு அந்த பழிய ஈரான் மேல போடுற அந்த அதிர்ச்சியான விடயம் இப்ப அம்பலமாகியிருக்கு. வணக்கம் உறவுகளே. மத்திய கிழக்கோட யுத்தம் இப்போ ஒரு விபரீதமான திருப்பத்தை எட்டியிருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இப்போ ஒரு பயங்கரமான கள்ள விளையாட்டை விளையாட தொடங்கிட்டாங்க என்றது ஈரானிய இராணுவம் இப்ப வெளியிட்டிருக்கிற செய்தியிலிருந்து நல்லா தெரியுது. நீங்க இப்ப திரையில பாக்குற ஈரானோட புகழ்பெற்ற ஷாஹெட் ட்ரோன்கள் உலகத்துக்கே ஒரு சிம்ம சொப்பனம் என்றது உங்களுக்கு தெரியும். ஆனா இதே ட்ரோன் மாதிரியே அச்சு பிசகாம இருக்கிற லூக்கஸ் என்ற போலி ட்ரோன்களை வச்சு அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்போ ஒரு பெரிய சதி வேலையில இறங்கியிருக்காங்க. பாருங்க உறவுகளே, கடந்த சில நாட்களா துருக்கி, குவைட் மற்றும் ஈராக் மாதிரியான ஈரானோட நட்பு நாடுகள் மேல மர்மமான முறையில ட்ரோன் தாக்குதல்கள் நடந்திருக்கு. இந்த தாக்குதல்களை பார்த்த உலக நாடுகள் எல்லாம் என்ன நினைச்சதெண்டா, ஈரான் தான் தனது அண்டை நாடுகளை தாக்குது என்று ஒரு பிழையான முடிவுக்கு வந்தாங்க. ஆனா இதுலதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஈரானோட ட்ரோன் மாதிரியே இருக்கிற போலி ட்ரோன்களை பறக்க விட்டு அண்டை நாடுகளை அடிச்சு புட்டு இதை ஈரான் தான் செஞ்சது என்று பழி போட அமெரிக்கா ஒரு மெகா பிளான் போட்டிருக்கு. ஈரானோட காதம் அல் அன்பியா ராணுவ தலைமையகம் இதையோ ஆதாரத்தோட இப்ப உடைச்சு போட்டுட்டுது. எங்களோட நியாயமான தற்காப்பு நடவடிக்கைகளை கொச்சைப்படுத்தவும் எங்களுக்கும் எங்கட அண்டை நாடுகளுக்கும் இடையில பகையை வளர்த்து பிரிவினையை உண்டாக்கவுமே அமெரிக்கா இந்த சதி வேலையை செய்யுது என்று அவங்க ஆவேசமா பேசியிருக்காங்க. உறவுகளே, இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கோ. குடியிருப்பு பகுதிகளுக்கு பக்கத்துல இருந்து தாக்குதல் நடத்துற அமெரிக்கா இப்ப ஈரானோட பேரை கெடுக்கிறதுக்காக நகல் ட்ரோன்களை பயன்படுத்துறது எவ்வளவு பெரிய ஆபத்தான விடயம். ஈரான் ஒரு விடயத்துல ரொம்ப தெளிவா இருக்கு. நாங்க யாரையாவது தாக்கினா அத அதிகாரப்பூர்வமா நாங்களே அறிவிப்போம். எங்கட இலக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் மட்டும்தான். எங்கட நட்பு நாடுகள் மேல நாங்க கை வைக்க மாட்டோம் என்று ஈரான் ஆணித்தரமா சொல்லியிருக்கு. நேற்று நாங்க பார்த்தோம், ஈரானோட வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சொல்றப்ப யுஏஇ குடியிருப்பு பகுதிகளுக்கு பக்கத்துல இருந்து அமெரிக்கா குண்டு வீசுது என்று சொன்னார். இப்ப என்னண்டா, ஈரானோட ட்ரோன் மாதிரியே போலிகளை தயாரிச்சு அண்டை நாடுகளை அடிக்கிறாங்க. இது ஒரு ஃபால்ஸ் பிளாக் ஆபரேஷன் என்றுதான் ராணுவ ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதாவது தான் செஞ்ச குற்றத்தை அடுத்தவன் மேல போட்டு வேடிக்கை பார்க்கிற விடயம். நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி டியூப் தமிழ் 24x7 எப்பவுமே சர்வதேச ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை தான் உங்களுக்கு தருது. ஈரானிய இராணுவம் இப்ப தனது அண்டை நாடுகளுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கு. அமெரிக்காவோட இந்த மாய வலைக்குள்ள சிக்கிடாதீங்க. அவங்க எங்கட ட்ரோன்களை மாதிரியே போலிகளை வச்சுதான் உங்களை அடிக்கிறாங்கன்னு அவங்க சொல்லி இருக்கிறது சர்வதேச அரசியல்ல ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. ஒரு பக்கம் 5000 வீரர்களோட USS ட்ரிப்போலி வந்து கொண்டிருக்கு. மறுபக்கம் ட்ரம்ப் வேடிக்கைக்காக மீண்டும் குண்டு வீசுவோம் என்று ஆவேசமா பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த சூழல்ல இப்படியான ஒரு ட்ரோன் சதி அம்பலமாகி இருக்கிறது அமெரிக்காவோட ராஜதந்திரத்துக்கு ஒரு பெரிய அடியா விழுந்திருக்கு. ஈரான் உலக நாடுகளை பகச்சிக்க விரும்பல. ஆனா தன்னை சுற்றி வளைக்க பார்க்கிற அமெரிக்காவோட சதி வேலைகளை தொடர்ந்து அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப சொல்லுங்க உறவுகளே, அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை பலவீனப்படுத்த இப்படி போலி ட்ரோன்களை பயன்படுத்துவதாக ஈரான் கூறுவது உண்மையா, அல்லது இது அமெரிக்கா மீதான ஈரானின் ஒரு குற்றச்சாட்டா? உங்களது ஆழமான அரசியல் பார்வையை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இணையத்தால் இணைவோம், இந்த யுகத்தை வெல்வோம். உடனுக்குடன் செய்திகளை முதலில் தமிழில் நாங்கள் தான் கொடுக்கிறோம். எமது டியூப் தமிழ் 24x7 பக்கத்தை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.